அபிராமி தன்னோட பக்தனோட வாக்க மையாக்கிறதுக்காக அமாவாசை திதியை பௌர்ணமி திதியா மாற்றி காட்டியவங்க அன்னை அபிராமி. விதியும் திதியும் மாறிய திருத்தலமா சிறப்பு பெற்ற விளங்குற இந்த தலம் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர்ல இருக்கு. திருக்கடையூர் அபிராமி அம்மன் கோவில்ல பட்டரா இருந்தவர் சுப்பிரமணியன். இவருக்கு அபிராமி அன்னையின் மீது இருந்த அன்பும் பக்தியும் எல்லை இல்லாம இருந்ததுனால இவரை பல பேர் பித்தன் கிறுக்கன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நாள் அந்த காலத்துல இந்த இடத்தை ஆட்சி புரிஞ்ச இரண்டாம் சரபோஜிராவ் போன்சே அப்படிங்கிற மன்னன் ஒரு நாள் இந்த கோயிலுக்கு வரும்போது அவருக்கு பல பேர் மரியாதை கொடுத்திருக்காங்க. ஆனா சுப்பிரமணிய பட்டர் மட்டும் அபிராமி அண்ணியை நினைச்சிட்டு இருந்ததுனால இவரை கவனிக்கல. அதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க இவன் ஒரு பித்தன் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி மன்னர் கிட்ட சொல்ல மன்னர் அதை நம்பாம சுப்பிரமணி கிட்ட வந்து இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவரு ஏதோ ஒரு கவனத்துல பௌர்ணமி அப்படின்னு சொல்ல அவர் மறுபடியும் கேட்க இவரு மறுபடியும் பௌர்ணமின்னு சொல்லியிருக்காரு. இதனால மன்னன் கோவப்பட்டு இன்னைக்கு நைட்டு நீ பௌர்ணமியை காட்டணும், அப்படி காட்டல அப்படின்னா உன் அக்னிகுண்டத்துல ஏற்றிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி சுப்பிரமணியர் அன்னை அபிராமி நினைச்சு அந்தாதி பாட தொடங்க அன்னை அபிராமி தன்னோட காதுல இருந்த சந்திர தடாங்கத்தினை தூக்கி எறிஞ்சு அது மூலமா அமாவாசையை பௌர்ணமியை மாத்தி காமிச்சிருக்காங்க. இதை பார்த்த மன்னரும் மக்களும் மெய்சிலிருத்து போய் சுப்பிரமணியரை அபிராமி பட்டர் அப்படின்னு அழைச்சிருக்காங்க.